இன்றைக்கி 8 மந்த் பேபியோட டே 4 மீல் பிளான் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கிட்டு அது கூட வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அம்முக்குட்டிக்கு ஊட்டி விட்டு அம்முக்குட்டிக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை நைட்டு டின்னருக்கு மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன். சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கு அம்முக்குட்டிக்கு எக்கு தான் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் நான் எல்லோ தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி எக்கு ஒயிட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒயிட் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சமாக பண்ணுறதுனால தாளிப்பு கரண்டிலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் பண்ணும்போது தோசை கல்லில் ஆம்லேட் மாதிரி ஊற்றிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு ஊட்டி விடுங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு பருப்பு கேரட் பீன்ஸ் போட்டு பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன். அம்முக்குட்டிக்கு பருப்பு சாதம்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் இதையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நைட்டு டின்னருக்கு இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அம்முக்குட்டிக்கு என்னவோ இட்லினாலே சுத்தமாக பிடிக்கல. இன்னும் இட்லி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நான் தோசை ஊற்றி அதை தான் ஊட்டி விட்டேன். தோசை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்த்தியான பேபி ரெசிபி பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.